திருவடிகளே சரணம். சத்குரு ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம குருதேவ சுவாமிகள் மடம், புது பெருங்களத்தூர், சென்னை 6,63. அனைவருக்கும் வணக்கம். அன்பு ஆன்மீக உறவுகளே, 1/5/2026 வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி சிறப்பாக நம்மளுடைய சதானந்த மடத்தில் நடைபெற்றது. விசேஷங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்துமே காலையிலிருந்து இப்போ மணி 8 மணி ஆக போகுது. இப்போ வரைக்குமே பக்தர்களுடைய வருகை அதிகமாகிக் கொண்டே தான் வந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு சித்திரை மாசத்துல வருகிற பௌர்ணமி எல்லா மாதங்களிலுமே பௌர்ணமி வருது. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் ஒரு விசேஷம் இருக்கு. எல்லாருக்குமே தோணும், ஏன் இந்த சித்ரா பௌர்ணமி இவ்வளோ விசேஷமா இருக்கு அப்படின்னு. இந்த சித்ரா பௌர்ணமி விசேஷம் என்னன்னா, சித்திரகுப்தர் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே மனிதர்களுக்கு பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்றது டெஃபினட்டு, தேர் இஸ் நோ டவுட் ஆன் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு டெத் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போகும்போது அந்த பிறப்பு இறப்பு, நம்ம செய்த பாவங்கள் புண்ணியங்கள் கணக்கெடுப்பது அப்படின்றது சித்திரகுப்தருடைய வேலை அப்படின்றது நம்ம புராண காலங்கள்லேருந்தே தொன்று நம்பப்படுகிற ஒரு உண்மை. அந்த மாதிரி நேரங்களில் நம்மளுடைய புண்ணியங்கள் அதிகமாகணும், நம்மளுடைய பாவ கணக்குகள் எல்லாம் குறையணும், இல்லாமலே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே சித்திரகுப்தரை நம்ம வழிபாடு செய்கிறோம். யாருக்கு தான் ஆசை இருக்காது, நாம் பாவங்கள் இல்லாமல் புண்ணியங்களை மட்டுமே சேர்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்றது. அதுபோல தான் இந்த சித்திரகுப்தர் அவதரித்த நாள் இன்னைக்கு இந்த சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி நிலவின் ஒளியானது பரிபூர்ணமாக இந்த பௌர்ணமி தினத்தில் எல்லாருக்குமே கிடைக்குது. அதனால இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு. அனைத்து அம்மன் கோயில்களிலும் எல்லா சிவன் கோயில்களிலும் இந்த கோயில் அந்த கோயில் there is no differentiation. எல்லா இடங்களிலுமே தெய்வங்கள் வழிபாடு செய்வது, அபிஷேகம் செய்வது, பால்குடம் எடுப்பது, அன்னதானம் வழங்குவது, சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆரத்தின்னு அதுவும் இன்னைக்கு மே 1. அதனால நம்ம பார்த்தோம்னா மே 1, அதனால இன்னைக்கு விடுமுறை நாள் கூட. அதனால இந்த விடுமுறை நாளில் பக்தர்கள் எல்லாருமே இன்னைக்கு நாம சுற்றி இருக்கிற நம்ம சதானந்த மடத்தை பார்க்கும்பொழுது இந்த இடம் முழுக்கவே முன்னாடி வந்துருமா, இந்த இடம் முழுக்கவே பக்தர்களால் நிறைவாக காணப்பட்டிருக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒரு இடம் அதாவது ஸ்பேஸ் அப்படியே நம்ம பார்க்கறதுக்கும், ஆனால் அதில் நிறைய பக்தர்கள் நம்ம சதானந்த மடத்தில் வருகை தந்து சுவாமியை தரிசனம் செய்வதற்கும் நம்ம பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மையிலே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. பல அற்புதங்கள் அதிசயங்கள் நிறைந்த இந்த சித்ரா பௌர்ணமி சதானந்த மடம், புது பெருங்களத்தூர், சென்னை 6,63 மிக சிறப்பாக நடைபெற்றது. ஒரு 1000 பேருக்கும் மேல ஒரு அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றது நம்ம சதானந்த மடத்துல. இன்றைக்கு அன்னதானம் வாங்க பார்க்கலாம். என்னன்னு கட் பண்ணாதமா வீடியோ அங்கேயும் நடக்கும். இந்த கையே போச்சு. இப்போ நம்ம எப்பவுமே நிகழ்ச்சி, ஒரு விசேஷம், ஒரு கல்யாணம் எதுவாக இருந்தாலும் நிறைவு பகுதி அன்னதானம், சாப்பாடு தான். ஒரு சூப்பரான பிஸ்மில்லா பாத் கொதிக்க இருக்க கையில் கூட வச்சுக்கோங்க இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கும் மேல ஒரு சிறப்பான ஒரு அன்னதானம் நடைபெற்று கொண்டு வருகிறது. அவ்வளோ ஒரு சூடாக இருக்க சாப்பாடு, அன்னதானம், அபிஷேகம், அலங்காரம் எல்லாமே சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது சதானந்த மடத்தில். அவசியம் நீங்களும் அடுத்தடுத்து நடக்க போகிற விசேஷங்களை நீங்களும் கலந்துக்கணும். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் உபயங்கள் செய்யலாம், அன்னதானங்கள் செய்யலாம். எதுக்கு நீங்கள் சிறிதாக ஏதாவது டொனேஷன்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னா கூட நீங்கள் செய்யலாம். அன்பு ஆன்மீக உறவுகளே, 4 வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பௌர்ணமி தினங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சாமியின் ஜீவசமாதி அடைந்த தை மாதம் மகம் நட்சத்திரம் மகா குரு பூஜை ரொம்ப விசேஷம். அனைத்து தமிழ் மாதங்களிலும் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் மிக மிக விசேஷம். குருவலம் ஆரத்தி நடைபெறும். இதே போல பிரதோஷம் மாதத்துக்கு 2 முறை வருகிற பிரதோஷம் ரொம்ப விசேஷம். நம்ம சேனலோட பேரு நவகண்ட யோகீஸ்வரர் சதானந்தர். நம்ம சேனல் பேரு நவகண்ட யோகீஸ்வரர் சதானந்தர். நம்ம யூடியூப் சேனலை பாருங்க, யூடியூ டிவி விளாக்ஸ் லதா வாழ்ந்து காட்டுவோம். நம்ம 2 யூடியூப் சேனல், ஸ்ரீ சதானந்த மட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜஸ், லதா சிவகுமார் 3. நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு தொடர்ந்து சோஷியல் மீடியாஸில் நம்ம சதானந்த மடம் பற்றி 90% ஆஃப் த வீடியோஸ் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 to 15 வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே சுவாமிகளோட அதிசயங்கள், அற்புதங்களை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விதமான கலக்கங்கள்,
மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். ஸோ அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப்பு, ஆட்டோ ஃபெசிலிட்டிஸு, ஏர்போர்ட்லேருந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட், திருச்சூரம்லேருந்து நியர்பை ஏரியா தான். ஸோ நீங்கள் ஆலப்பாக்கம், புதுப்பெருங்குளத்தூர், சதானந்த மடம்னு நீங்கள் போட்டாலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கூட்டு வந்து விட்டுருவாங்க. ஆட்டோஸு, பஸ்ஸஸு, ட்ரெயின்ஸு, அதே மாதிரி நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரனாலும் ஸோ த ட்ராவலிங் ஷுட் பி வெரி வெரி ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு 3 காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா. அதே மாதிரி நீங்கள் டொனேஷன்ஸு, உபயங்கள், அன்னதான கைங்கரியம் நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் ஆஃபீஸ் ரூம்னு தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்க, உங்கள் விருப்பம் போல் நீங்கள் ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி அன்னதான கைங்கரியத்துக்கு நீங்கள் ஒரு அரிசி, பருப்பு இந்த மாதிரி உபயங்கள் நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். சத்குருவின் அருளாசியை பெற அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கும். அனைவருக்கும் இனிய சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். இந்த சித்ரா பௌர்ணமியில் உங்கள் வாழ்க்கையில் நிலவின் ஒளி பரிபூர்ணமாக ஒளி வீசுவது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒளி வீசட்டும். சத்குருவின் அருளாலையும் ஆசியாலையும். சத்குரு திருவடிகளை செல்லும். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர்ஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. என் பேர் லதா, புதுப்பெருங்குளத்தூர், ஏரிக்கரை, சென்னை 663. நன்றி. சத்குரு திருவடிகள் சரணம்.